உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடி நல்ல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இயேசுவை ஒரு தன்னிகரில்லா தலைவராக மார்க்கு நற்செய்தியாளர் படம் பிடித்து காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆற்றல்களை அவர் நமக்கு எடுத்து ஏம்புகிறார். இன்றைக்கு நமக்கு பாடமாக தரப்பட்டிருப்பது மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 முடிய உள்ள வசனங்கள். கலிலேயா கடற்கரையை ஒட்டியே ஆண்டவர் தன்னுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு அவர் கரசேனர் பகுதிக்கு சென்றுவிட்டு இப்பொழுது படகேறி அடுத்த கரைக்கு அவர் வருகிறார். இந்த 21 முதல் 23 முடிய உள்ள வசனங்களை படித்துவிட்டு 35 முதல் உள்ள வசனங்களை படித்தாலே ஒரு புதுமை நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருப்பது தெரியும். ஆனால் அந்த புதுமையை வெட்டி அதன் ஊடாக இன்னொரு புதுமையை இடைச்செருகலாக சேர்த்து மார்க்கு நற்செய்தியாளர் இந்த முதலில் சொல்ல வந்த புதுமைக்கு அவர் சுவையூட்டுகிறார், அழகூட்டுகிறார், அதனுடைய அருமையை எடுத்து சொல்லுகிறார். இதனை அமெரிக்க இறையியலாளர் ஒருவர் மிக அழகாக சாண்ட்விச் டெக்னிக் என்றவர் சொல்லுவார். ஒரு ரொட்டியை 2ஆக வெட்டி மத்தியிலே சுவையான ஒரு தின்பட்டத்தை வைத்து அதை கொடுத்தால் எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, ஒரு புதுமையை 2ஆக வெட்டி இடையில் அந்த புதுமைக்கு அழகு சேர்க்கிற விதத்தில் இன்னொரு புதுமையை சேர்த்து நம்பிக்கையை கூட்டி அவர் கொடுக்கிற இந்த புதுமை மார்க்கு நற்செய்தியில் மாத்திரமே இடம்பெறுகிற ஒரு தனித்துவ பாணியை கொண்டது. ஆனால் நல்ல பாடங்களை சொல்லித் தருகிறது. மார்க்கு நற்செய்தியும் மற்ற ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் மத்தேயும் லூக்கும் இதை பதிவு செய்கிறாங்க. இதில் மார்க்கு ஒரு சிறந்த கதை சொல்லி என்பதை பார்க்கிறோம். நுணுக்கங்களை பதிவு செய்வதில் அவர் மிகவும் சிறந்தவர். அந்த நுணுக்கங்களை பதிவு செய்வதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இதோடைய பாடச்சூழல் பார்க்கும்போது இதற்கு முந்தைய பகுதியில் பேய் பிடித்த ஒருவருக்கு இயேசு நலம் தருகிறார். அடுத்து இங்கே 2 வல்ல செயல்கள். 1 நோயுற்றவர் நலம் பெறுதல், 2 இறந்தவர் உயிர் பெற்றெழுதல். அந்த இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் கூட முதல்ல அவர் நலம் இல்லாமல் இருக்கிறார், அடுத்து அவர் இறந்து போகிறார், அவருக்கு உயிர் தருது. அப்படி பார்க்கும்போது 2 வல்ல செயல்கள் ஒரே பகுதியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல் சிலர் இதை இடைச்செருகல் என்று பார்க்குறாங்க. ஆனால் இடைச்செருகல் என்று பார்க்கிறது எதற்காகனா, இந்த 2வது நிகழ்வு உள்ளே வரும்போது அந்த முதல் நிகழ்விற்கு அழகு சேர்ப்பதோடு முதல் நிகழ்வுடைய அவசரத்தை கூட்டுகிறது, யாயிறுடைய அவசரம். அப்போ ஒரு பக்கம் கடவுளுடைய பொறுமை, மனிதருடைய அவசரம், அந்த ஒரு கருத்துருவை இங்கே கொண்டு வராரு. ஆனாலும் இந்த 2 வல்ல செயல்களுக்கான சில ஒற்றுமைகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது தொடுதல். இங்கே முதல் வல்ல செயலில் அந்த பெண் இயேசுவை தொடுகிறார். 2வது வல்ல செயலில் இயேசு அந்த 12 வயது சிறுமியை தொடுகிறார். 2வது இவர் 12 ஆண்டுகள் நலமில்லாமல் இருக்கிறார், அந்த குழந்தைக்கு 12 வயதாக இருக்கிறது. 3வதாக இவருக்கு ரத்தம் வெளியேறுகிறது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் ரத்தத்தில் தான் உயிர் இருப்பதாக பார்த்தாங்க. ஏற்கனவே இந்த பெண்ணும் உயிரற்று இருக்கிறார், அங்கே அந்த இளவலும் உயிரற்றவராக இருக்கிறார். இங்கேயும் கூட்டம் தடையாக இருக்கிறது. அங்கேயும் இயேசு உருளை வரும்போது கூட்டம் அவரை கேலி செய்கிறது. ஆக கூட்டம் தடையா சீடத்துவத்திற்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. ஸ்டோரி வித்இன் அ ஸ்டோரி. நீங்கள் 2 பேரும் சொன்னது மாதிரி தான் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த கதை போயிட்டு இருக்கிறப்ப எல்லா பார்வையாளர் அவரோட கூட நெருக்கி கொண்டு போய் அந்த கூட்டமும் சரி, படித்து கொண்டு இருக்கிற நாமும் சரி, ஐயோ அந்த குழந்தை பழச்சிச்சா, அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டென்ஷன், அந்த ட்ராமாட்டிக் டென்ஷன் வாங்க. அது வரத்துக்குள்ளார இன்னொன்று இடையில வருது, யாருப்பா இன்னொரு அம்மா உள்ளார வந்துட்டு ஏன்பா அந்த இயேசு போடுப்பா. 2 புதுமைகளுக்குமே ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒன்று யாயிர் தொழுகை கூட தலைவர், பணக்காரர், செல்வாக்கு மிகுந்தவர், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப பெரும்பாடுள்ள பெண், அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர், ஏழை, அந்த ஒரு சூழ்நிலையில சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், நமக்கு தெரியும் அந்த சூழ்நிலை. 2வது 2 நிகழ்வுகளுமே பார்க்குறப்ப எந்த ஒரு இதுவும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா அந்த பெண் இறந்து விடுகிறார், இந்த பெண் பெரும்பாடுள்ள பெண், அவருக்கு இன்னும் ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று 2மே தூய்மையற்ற நிலை. முதல்ல அந்த சிறுமி உயிர் இருந்தாலும் கூட இறந்த பிறகு இறந்தவருடைய உடலை தொடுதல் தூய்மையற்ற நிலையா மாறிடும். அதான் எண்ணிக்கை 19ஆம் அதிகாரம் 11-20 வரைக்கும் படிப்போம். அதே போல பெரும்பாடுள்ள பெண், அந்த தொட்டாலும் கூட தொட்டவரும் தீட்டுப்பட்டவராகி விடுவார். லேவியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25-30 வரைக்கும். தந்தையர் குறிப்பிடுவோம் 2 பேருக்கு 12 வயது 12 ஆண்டுகள், அதுவும் ஒத்து போகும். ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னா சோசோ, அந்த குணமாக்குதல், அந்த மீட்டல். இது மேலோட்டமாக பார்க்குறப்ப
ஒரு வகையான குணமாக்குதலை கொடுக்கும். ஆனா இது மீட்பினுடைய வார்த்தை. அதனால இட் இஸ் நாட் ஒன்லி a ஸ்டோரி ஆஃப் ஹீலிங், இட் இஸ் a ஸ்டோரி ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு குணமாக்குதல் நிகழ்ச்சியோட முடிச்சிடலாம, இது ஒரு மீட்பின் மறைபொருளை அப்படியே அப்படியே தெளிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த மீட்பின் நற்செய்தியாளர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு நற்செய்தியாளர்களுடைய அந்த மீட்பை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இன்றைய நிகழ்வு நீங்கள் சொன்ன மாதிரி மீட்பை முழுமையாக்குகிற ஒரு நிகழ்வு. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காட் இஸ் above the ஆர்டர் அப்படிம்பாங்க. நம்ம தான் ஒரு ஆர்டரை வச்சுக்குவோம். 2 விதமான ஆர்டர் இங்கே பார்க்குறோம். ஒன்று, யார் ஃபஸ்ட்டு வரா, 2வது வரா, 3வது வரா. மனநிலையில் மனிதர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு, எனக்கு தான் கிடைக்கணும் இப்படிமான ஒரு மனநிலை, அல்லது நான் கடைசி, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை. இன்னொரு ஆர்டர், அது அழகாக நீங்கள் சொன்னது, உலகத்தில் ஒரு ஹைரார்கி. யார்? இவர் யாயீர் என்பவர் தொழுகை கூட தலைவர். இந்த அம்மா ஒரு பெண், ஃபஸ்ட்டு பெண்ணுனாவே விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம், சற்று ஒதுக்கப்பட்ட. அதுலேயும் முக்கியமாக இவர் நம்ம லேவியரில் 15வது அதிகாரத்திலாம் வாசிக்கிற மாதிரி இரத்த போக்குங்கிறப்ப அவர் ஒரு தீட்டாக கருதப்பட்ட ஒரு பெண்மணி. சமுதாயத்திலேருந்து ஒதுங்கி இருக்கிறவர், ஒதுக்கப்பட்டவர், ரெண்டுமே இருக்குது. இப்படிப்பட்ட 2 ஆர்டர் வருது, 2 மனிதர்கள். அப்போ கடவுள் பாருங்க அப்படியே ஆப்போசிட்டாக செய்கிறார். 2லேயுமே ஆர்டர் மாத்துறாரு. முதல்ல உங்களுக்கு இல்லாமல் அடுத்த ஆளுக்கு தர்றாரு, அடுத்தது பதவியில் பெரிய ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்த ஒரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு முன்னிடம் தருகிறார். இதெல்லாம் எகைன் கடவுள் எப்போ இப்போ இவங்களுக்கு தானே அவங்களுக்கு தானே அப்படிலாம் இல்லை. கடவுள் எல்லா நம்ம நினைக்கிற மனித எண்ணங்களுக்கு மேலானவர். அவர் யாருக்குனாலும் எப்பனாலும் செய்ய முடியும், கட்டாயம். ஆனால் உனக்கு உரியது கிடைக்கும். தொழுகை கூட தலைவர் யாயீர் என சொல்லப்பட்டிருக்கிறது. பலஸ்தீன நாட்டில் ஏராளமான தொழுகை கூடங்கள் இருந்தன. நம்ம எருசலேம் கோவிலுக்கும் தொழுகை கூடத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். எருசலேம் கோவிலில் உங்களுக்கு வழிபாடுகளோடு சேர்த்து பலிகள் நடைபெற்றன. தொழுகை கூடங்களில் பலிகள் நடைபெறாது. தொழுகை கூடங்கள் 3 காரணங்களுக்காக வைத்திருந்தார்கள். ஒன்று, ஓய்வு நாளில் ஒன்று கூடி இறைவேண்டல் புரிவதற்காக. அந்த சமூகத்தில் ஏற்படுகிற சில பிணக்குகள், சில சண்டைகள், சில குழப்பங்கள், இவைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு குட்டி நீதிமன்றங்களாக தொழுகை கூடங்கள் செயல்பட்டன. குழந்தைகளுக்கு மறைக்கல்வி அறிவு, விவிலிய அறிவு, மிகவும் குறிப்பாக தோரா, திருப்பாடல்கள் இவற்றை பாராமல் படிக்கின்ற பள்ளிக்கூடமாக தொழுகை கூடங்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு யூதர்கள் வாழுகிற பகுதிகளிலும் ஒரு தொழுகை கூடம் இருந்தது. அவர்கள் அந்த தொழுகை கூடத்தை அவர்கள் பராமரித்து வந்தார்கள். செல்வந்தர்கள் பெரும்பாலும் கட்டி கொடுத்தார்கள், மக்களும் சேர்ந்து கட்டினார்கள். இங்கே இந்த தொழுகை கூடத்திற்கு தலைவராக யாயீர் எனப்படுகிறவர் இருக்கிறார். இவர் யூதரா என்பது நமக்கு இங்கே தெரியவில்லை. ஆனால் மற்ற நற்செய்தி நூல்களில் அவர் ஒரு நூற்றுவர் தலைவர் அப்படிங்கிற இன்னொரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அந்த நிகழ்வு யாயீருடைய நம்பிக்கை அதிகரிப்பதாக பார்க்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் இந்த கூட்டம் தடைன்னு நினைக்கிறார் தந்தையர் குறிப்பிட்டது போல, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம வீட்டுக்கு சேருவாரா, அதுக்குள்ளே குழந்தை இறந்துருமேங்கிற ஒரு பக்கம் ஒரு தயக்கம். இன்னொரு பக்கம் தயக்கத்திலேருந்து நம்பிக்கைக்கான ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா அவர் கண் முன்னாலே ஒரு வல்ல செயல் நடக்கிறது. அப்போ கண்டிப்பாக இவரால் நம்ம குழந்தைக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு பிறந்திருக்கும். நீங்கள் மிக அழகாக அந்த யாயீருங்கிற கதை மாந்தரை அறிமுகம் செய்தீங்க. இப்போ 2வது கதை மாந்தராக பார்க்க இரத்தப்போக்குடைய பெண். நான் இவங்களை பார்க்கும்போது 4 வகைகளில் அவர்கள் துன்புறுவதாக நான் பார்க்கிறேன். முதல்ல 12 ஆண்டுகளாக துன்புறுதல் உடல் சார்ந்த ஒரு துன்பம், அவங்களுடைய ரத்தம் டெய்லி வெளியேறி கொண்டிருக்க உடல் சார்ந்த ஒரு துன்பம். 2வது பொருளாதார அளவில் துன்பம், அதனால் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்திருக்கிறாங்க. 3வது ஒரு ஆன்மீக துன்பம், அதாவது இந்த நோயினால் கடவுளிடமிருந்து தாங்கள் தூரமாக இருப்பதாக உணர்ந்திருப்பாங்க. 4வதாக இந்த மக்கள் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு வகையான உளவியல் துன்பம். ஆனால் அந்த நாளை மீறி ஷி டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் காட், இயேசுவை போய் தொடுகிறார். ஏறக்குறைய பர்த்திமையை செஞ்சது போல தான் இங்கே செய்கிறார். அப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன், இந்த பெண் நமக்கு கொடுக்குற பாடம் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் காட். கடவுள் நம்மகிட்ட ஒரு தடவை தான் கடந்து போவார், அதை முழுமையாக பற்றி அதை அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதோட அந்த பெண்ணுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆடையின் விளிம்பை தொட்டால் ஏற்கனவே சொன்னீங்க, அந்த சிறுமையை ஆண்டவர் தொடுகிறார், இந்த பெண் ஆண்டவர் தொடுகிறார். ஆனால் 2த்துலையுமே வித்தியாசம். ஏன்னா 2த்துலையுமே தீட்டுப்பட போறவர் ஆண்டவர் மட்டும்தான். உலகில் அந்த விவிலிய பார்வையிலும் சரி, பழைய ஏற்பாட்டின் பின்னடையிலும் சரி. ஆனால் அது ஆண்டவர் எதிர்கொள்வார், அவர் ஏன்னா தைரியமான ஆண்டவர். ஆனால் இந்த பெண் அப்படி எப்படி எதிர்கொள்வார்? ஏன்னா பார்த்தாங்கன்னா கல்லால் எதிர்த்து கொன்று விடுவார்கள். யாருன்னு தெரியும். அதனாலதான் என்னை தொட்டது யார் அப்படின்றது ஆண்டவர் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா யார் தொட்டு எத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் பார்த்திமையை கண்டுபிடித்த ஆண்டவர் இந்த பெண் தொட்டதை கண்டுபிடித்திருக்க மாட்டார், நிச்சயமா தெரியும். ஆனால் என்னவென்றால் அந்த பெண் முன் வர வேண்டும்.
அதுதான் அங்க இருக்கிற பெரிய சாட்சிய வாழ்க்கை. அந்த பெண் இந்த தடையெல்லாம் கடந்து வந்த பெண் இந்த தடையும் தாண்டி வருகிறார். நான் தான் அந்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன். அப்ப இன்னும் அது கன்ஃபர்மேஷன் அதிகமாகுது. அந்த எல்லா 4 வகையான துன்பங்களும் இயேசு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையில் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. கடவுள் நம்மை தேடி வருகிறார், அது எல்லாருக்குமே நமக்கு தெரியுது. ஆனா நாம் அவரை தேடுகிறோமா? நம்ம தேடணும். 2 பேரும் பாருங்க, ஆண்டவரை தேடி வருகிறார், இயேசுவை தேடி வராங்க. தேடி வந்து அடுத்து என்ன செய்யறாங்க? தாழ்ச்சியோடு அணுகிறாங்க. இப்போ நிறைய பேர் இயேசுவை தேடினாங்க தான், எங்க புதுமை செய்ய பார்க்கலாம் அப்படின்னு கூட பிலாத்தோ ஏரோதோ எல்லாருமே பார்க்குறவங்களாம் கேட்டாங்க தான். ஆனால் எல்லாருக்கும் புதுமைலாம் கிடைக்கல. ஆனால் தாழ்ச்சியோடு அணுகிறார்கள். இவர் பார்த்தீங்கன்னா அவர் காலில் விழுந்து, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாமல் ஆனால் அவருடைய ஆடையை தொட வேண்டும் என்று எப்படி பணிந்து குனிந்து போயிருப்பாங்க. தாழ்ச்சி. அடுத்தது வேண்டுதல். ஒருத்தர் ஓப்பனாக கேட்குறாரு, யாயிர். ஆனால் இந்த அம்மா மனசுக்குள்ளேயே கேட்குது. நாங்கள் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் மிக பிரபலமான ஒரு நாத்திக இயக்கத்தை சார்ந்த ஒரு பெரிய தலைவரை தமிழ் மன்றத்திற்கு அழைத்திருந்தார்கள். அப்போ அவர் வந்து எங்களுக்கு ஆற்றுகிற அந்த உரையில் அவர் சொன்னார், இயேசுபிரான் ஒரு பெரிய புரட்சியாளர். அந்த புரட்சியை இன்றைக்கும் கூட நினைத்து பார்த்தால் புல்லரிக்கிறது. ஏனென்றால் எங்களை போன்றவர்களை அழைத்தால் கோயில் இருக்கிற சாமி கற்பகரத்தை விட்டு வெளியே போயிடும்னு சொல்லி எங்களெல்லாம் கோயில் பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் துணிச்சலோடு எங்களை அழைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் தலைவர் இயேசு அப்படிப்பட்டவர். அவரை தொடுவதால் தீட்டு நீங்குவே அல்லாமல் அவரை தொடுவதால் அவர் தீட்டாகி போவதில்லை. நிகழ்ச்சி அப்படித்தான். சாவை தொடுகிறார், அவர் நலம் பெறுகிறார். 12 ஆண்டுகள் பெரும்பாடு நோயை தொடுகிறார், நோயாளி அவரை தொடுகிறார். பழைய ஏற்பாட்டின்படி இயேசு தீட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் நலம் பெற்று விடுகிறார். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக இருக்கிறது. கொடியற்புதர் புனித அந்தோணியார் ஒரு நல்ல மறையுரையாளர், நிறைய பேர் அது நன்றாக தெரிவோம். அவர் வந்து 2 நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்தோனியஸ் ஓப்புஸ் என்று சொல்லி இருக்கிறது. ஒன்று ஞாயிறு மறையுரைகள், இன்னொன்று திருவிழா மறையுரைகள். இந்த நூல்களை பிரான்சிஸ்கன் தந்தையர்கள் ஆராய்ச்சி செய்து 2 பெரிய நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வந்து புதுமையை அல்லது அற்புதத்தை அல்லது வல்ல செயலை அந்தோணியார் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அவர்கள் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வில் அவங்க சொல்கிறாங்க, அந்தோணியார் வந்து பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆற்றிய வல்ல செயலுக்கும் புதிய ஏற்பாட்டில் கடவுள் ஆற்றுகிற வல்ல செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் வல்ல செயலை செய்வார், புதுமையை செய்வார். பிறகு மக்களிடத்திலே நம்பிக்கை வலுக்கும், பெருகும், ரெட்டிப்பாகும். நம்பிக்கை வந்து பெருகும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்கிற புதுமைகள் பெரும்பாலும் எப்படி என்றால், நம்மிடத்திலே நம்பிக்கை பெருகி, நம்மிடத்திலே நம்பிக்கை ரெட்டிப்பாகி, நாம் இயேசுவின் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டது, இறை வார்த்தையில் வாக்குறுதியின் மீது பற்றுறுதி கொண்டு நாம் அவரை தேடினால் புதுமை நடக்கும், வல்ல செயல் நடக்கும். 2 வித்தியாசம். நம்முடைய நம்பிக்கை பெருக்கணும். இப்போ இந்த கதையை பொறுத்த மாத்திரத்தில் யாயிர் வந்து தன்னுடைய மகள் சாக கிடக்கிறாள்னு இதய வலியோடு அவன் இருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கையை பெருக்குவதற்கு இந்த இடைச்சிறுகளாக இந்த சாட்சியம், நம்ம சொல்கிற சான்று பகர்தான் சொல்கிறோம், அது வந்து அவனை தூண்டி விடுகிறது. ஓ, இவர் அவ்வளோ பெரியவர். அப்போ அந்த நம்பிக்கை பெறுகிறது. அங்கே அந்த இல்லத்தில் வந்து புதுமை நடக்கிறது. இதை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஸ்பைரல் டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது யாயிர் பெண், மறுபடி சீடர்கள், யாயிர், அப்படியாக நிகழ்வு வருவதை நான் பார்க்குறோம். அந்த யாயிர் நிகழ்வுக்கு அடுத்து அழைத்து செல்கிறது இந்த பாடம். இதில் இந்த தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போதே உம்முடைய மகள் இறந்து விட்டாள் அப்படி இன்னொரு மைனர் கேரக்டரை மார்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர். இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க ஒரு யதார்த்தமாக சொல்ல விரும்புகிறாங்க. அவர் தான் இறந்துட்டாங்க, இனிமேல் இந்த போதகரால் ஒன்றும் இல்லை. இதை நம்ம உளவியலில் எப்படி பார்க்குறோன்னா சிமெண்டிங் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கைக்கு வரக்கூடிய முதல் எதிர்மறையான படி வந்து இந்த சிமெண்டிங் தாட்ஸ், ஒன்றுமே நடக்காது, இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்குறோம். அப்போ அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அவங்க கொண்டு வராங்க. உடனடியாக இயேசு அடுத்த நம்பிக்கை செய்தியை தருகிறார். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று 2 இம்பரேட்டிவ் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக கேள்விகளிலிருந்து இப்பொழுது இயேசு ஒருவன கட்டளைக்கு அவர் இந்த தொழுகை கூட தலைவரை அழைத்து செல்கிறார். ஏன்பா நீ இன்னும் வேண்டிட்டு இருக்கிற, சாமி ஒன்றுமே செய்யாதவதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வரப்ப ஒன்றுமே இல்லை, கடவுள் நினைச்சாலும் முடியாது, உன் பிள்ளை செத்து போயிட்டான், அவன் போதகரால் என்ன பண்ண முடியும், இந்த நோயெல்லாம் குணமாக்குவார், அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையின்மை வந்துட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸஸ் நிறையா இருக்குது நமக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி அந்த நம்பிக்கை நடக்குது அப்படின்றப்ப அதன் பிறகு அந்த சீடர்களை கூட்டு போகிறது. அந்த 3 சீடர்கள்
போய் அந்த அந்த அழுதுட்டு இருக்கும் பொழுது, ஏன் இந்த அமளி, சிறுமி இறக்கவில்லை, உறங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இறப்பு என்பது முடிவல்ல, அது சிறிது நேர உறக்கம். அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர், உங்களை தொடுகின்ற ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் தொட்டாலும் குணமாகும், நீங்க அவரை தொட்டாலும் குணமாவீங்க என்பதை மையப்படுத்துகின்ற அற்புதமான வாசகம். அவங்க தான் நல்லா ஆயிட்டாங்க, தொட்டாச்சு, நல்லா ஆயிடுச்சு, அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சு, அவங்க பாட்டுக்கு இருந்திருக்கலாம். பர்பஸாக இயேசு அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். இது வந்து உளவியல் என்ன சொல்லுவோம்னா, எனேபிளிங் ஒன் செல்ஃப் டு கம் அவுட். ஒருத்தங்க தானே தன்னையே வெளியே வந்து தன் மீது நம்பிக்கை வர வைத்தலாம். இது அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அப்படியே சமூக புரட்சியாக மாத்துறாரு. எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த அம்மாவை நீங்கள் ஒரு தீட்டுன்னு நினைக்கிறீங்க, ஒதுக்கி வச்சிங்க, வரக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் இந்த பாருங்க, இவருக்கு நான் சுகம் கொடுப்பது, இனி இவரை நீங்கள் தீட்டுன்னு நினைக்கக்கூடாது. ஒன்று. அடுத்தது, தீட்டுங்கிற இந்த விஷயமே இல்லை, நான் அதை தாண்டியவர். நான் உன் கூட இருக்கிறேன், என்னை வைத்துக்கொண்டே நீ ஒரு சிலரை ஒதுக்குறியே அப்படின்னு அந்த அம்மா அப்படியே உண்மையை உறக்க சொன்னது. அப்படிங்கிறது தனக்கு ஒரு பெரிய விடுதலை. அது வந்து வெறும் உடல் அலை தாண்டிய மன விடுதலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமூக விடுதலை, சமூக நீதி, சமூக நலன். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் என்கின்ற நூலிலிருந்து எடுத்தாளப்படுகிறது. குறிப்பாக முதல் அதிகாரத்தில் 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்களும், 2ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 24 முடிய உள்ள வசனங்களுமான ஒரு சிறிய பகுதி நமக்கு தரப்படுகிறது. வாழ்வு கடவுளிடமிருந்து வருகிறது, சாவு சாத்தானிடமிருந்து வருகிறது. சாவு உலகில் எப்பொழுது நுழைந்தது? சாத்தானால் தான், பாம்பால் தான் நுழைந்தது என்று தொடக்க நூலில் நாம் படிக்கின்றோம். ஆகவே கடவுள் நாம் வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். இந்த முதல் வாசகத்தை நம்முடைய இலக்கிய சூழலில் நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, சாலமோனின் ஞானம் நூல் இணை திருமுறை நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு வெகு சில ஆண்டுகளுக்கு, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நூல் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க ஞானம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பின்புலத்தில் எபிரேய ஞானத்தை மையப்படுத்தியதாக ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இந்த சாலமோனின் ஞான நூல் போராடக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கடவுளுடைய நன்மைத்தனம் ஒரு பக்கம், அவருடைய வல்லமை இன்னொரு பக்கம். கடவுள் நன்மைத்தனமாக இருக்கிறார் என்றால் ஏன் தீமையை அவர் அனுமதிக்கிறார்? அவர் வல்லமை கொண்டவராக இருக்கிறார் என்றால் ஏன் தீமையை அவர் வெற்றி கொள்ளவில்லை? அப்போ தீமைங்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அவங்க வரைக்கிறது இறப்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல் இறப்பு, அதை தொடர்ந்து நோய், இவைகள்லாம் அவங்க தீமையாக பார்க்குறாங்க. ஏன் தீமையை கடவுள் அனுமதிக்கிறார் ஒரு கேள்வியோடு தான் அணுகிறாங்க. அழகையின் பொறாமையால் பாவம் வந்தது, அழகையின் பொறாமையால் இறப்பு வந்தது என்று இந்த அறிஞர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக பொறாமை என்பது ஒரு தீமையின் வழியாக ஒரு தீய பண்பு வந்தது, தீய செயல், அந்த இறப்பு வந்தது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் இதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கும்போது கடவுள் கையில் எல்லாமே இருக்குது. இப்போ கடவுள் ஒரு பக்கம் இந்த தீமையை அனுமதிப்பவராக இருந்தாலும் கடவுள் அவரை வெற்றி கொள்கிறார். இந்த சாலமோனின் ஞானம் நீங்கள் அழகாக சொன்னீங்க, அது வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா கிரேக்க மொழி, பண்பாடு, இலக்கியம், மெய்யியல், தத்துவியல் எல்லா சூழ்நிலையில இந்த பாலஸ்தீனுக்கு வெளியே வாழ்ந்த யூதர்கள் இதனால் ஈர்க்கப்பட்டார்கள். அதனால் ஈர்க்கப்பட்டப்ப யூத மறையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியே போகிற சூழ்நிலை. அப்போ இதுதாண்டா முக்கியமான, இந்த இவங்களுடைய ஃபிலாசபி தான் பயங்கரமான ஃபிலாசபி, நம்மளதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வெளியே வருகின்ற சமயத்தில் இந்த சூழமைவில் யூத மறைதான் மிகச்சிறந்தது, அந்த கடவுளுடைய ஞானம்தான் சிறந்தது என்பதை ஆசிரியர் வலியுறுத்தி கூறுவார். அதன் அடிப்படையில் தான் ஒன்று வாழ்வு, இன்னொன்று சாவு. அப்போ சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை அப்படின்னு அந்த வைக்கிறப்பே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் உருவாக்கினவர் ஆண்டவர். அவரை வந்துட்டு நீ அழிஞ்சு போகணுன்னு விருப்பப்பட மாட்டாரு, நீ நோய்வாய்ப்பட்டு சாவுன்னு விருப்பப்பட மாட்டாரு. உன்னுடைய வாழ்வு தான் ஆண்டவருக்கு மிகச்சிறந்த ஆசீர்வாதமாக, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மையப்படுத்துகின்ற வார்த்தை தந்தையர்கள் சொன்னது போல் நற்செய்தியை பொருத்தி பார்க்கும் பொழுது அப்படி வல்லமை வாய்ந்த கடவுளைத்தான் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிறோம். இந்த முதல் வாசகம் வந்து மனித படைப்பினுடைய ஒரு அருமையை உணர்றதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர்ற மாதிரி இருக்குது. மனிதர்னா யார், உன்னை எப்படி நான் படைத்தேன், நீ வந்து எப்பேற்பட்ட ஆள்னா, கடவுள் மனிதனை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் உருவாக்கினார் அப்படின்னு ஒரு அந்த மனிதத்தன்மையினுடைய அருமையை நமக்குள்ளே நம்ம கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு அந்த உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு துணையாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 8ஆம் அதிகாரம் 7, 9 மற்றும் 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்கள். ஒரு சிறிய பகுதி, நல்ல அறிவுரை, நல்ல படிப்பினையை அது நமக்கு கற்றுத்தருகிறது. திருத்தூதர் பவுல் முதல் முறையாக எருசலேமுக்கு சென்று
திருத்தூதர்களோடு அவர் அந்த எருசலேம் சங்கம் என சொல்லப்படுகிற அப்போஸ்தலிக்க சங்கத்தில் கலந்து கொண்ட பிறகு அங்குள்ளவர்கள் நட்பின் அடையாளமாக அவருக்கு கை குலுக்குகிறார்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைப்பார். ஏழைகளை மறந்து விட வேண்டாம் என்கிற ஒரு கோரிக்கை. பவுலடியார் கலாத்தியர் 2:10 அழகாக சொல்லுவார், அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தேன். அதை நான் செய்தேன், அதை ஆர்வத்துடன் செய்தேன் அல்ல, அதை செய்வதில் தான் முழு ஆர்வத்துடன் ஈடுபட்டிருந்தேன் என்று அவர் சொல்வார். வெறுமனே நற்செய்தி அறிவிப்பு மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பணிகளை, பொருளாதாரத்தில் அவர்களை முன்னேற்றுகிற அறப்பணிகளை, நற்பணிகளை பவுலடியார் தொடர்ந்து ஆற்றி கொண்டு வந்தார். அவர் தான் உருவாக்கிய சபைகளிலெல்லாம் மிக கிரமமாக ஒழுங்காக இப்படிப்பட்ட காணிக்கைகளை எடுத்து அதை பொறுப்புடன் பிறரோடு சேர்ந்து எருசலேம் சபைக்கு கொண்டு போய் அவர் கொடுத்தார். இந்த திருப்பணியிலே மாசிதோனிய மக்கள் முன்னணியில் நின்றார்கள். அவர்களை பவுலடியார் இன்றைய நற்செய்தியிலே பாராட்டுகிறார். இந்த கடிதத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது கொரிந்து சபை மக்களும் அப்படி ஒழுங்காக கிரமமாக அவர்கள் இவர்களுக்கும் உதவி செய்தல் வேண்டும் என்கிற கருத்தினை இன்றைக்கு முன்வைக்கிறார். நாம் வாழுகிற இந்த சூழலிலே என் ஊர், என் கோயில், என் பங்கு என்கிற ஒரு குறுகிய மனநிலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எங்க அன்பியம் உங்க அன்பியம் வேற என்று சொல்லுகிற ஒரு பாங்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அடுத்தவர்கள் மீது அக்கறையும் கரிசனையும் நமக்கு இருத்தல் வேண்டும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு குறிப்பாக பெண்ணினத்தை தேடி சென்று நலமளித்தாரோ அதை போல பலவீனமாக இருக்கக்கூடிய சபைகளை தாங்குகிற ஒரு பண்பு நம் மத்தியிலே உருவாக வேண்டும் என்கிற நல்ல படிப்பினையை இந்த வாசகம் சொல்லுகிறது நான் நினைக்கிறேன். நம்பிக்கையும் நற்செயல்களும் ரெண்டும் சேர்ந்து போக வேண்டுங்கிற ஒரு இறையியல் முகம் மாறுவதை பார்க்குறோம். இப்போ நற்செயல் அப்படின்னு சொல்லும்போது நன்கொடைகளை திரட்டுவதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அதற்கான ஒரு ரேஷனால் கொடுக்கிறார். ஏன் நம்ம நற்செயல் செய்யணும், ஏன் நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேஷனல் என்னென்னா இயேசுவுடைய இன்கார்னேஷன், மனு உருவாதல். அதைத்தான் மிக அழகாக சொல்கிறார். அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம யோவான் 1:14 வாசிக்கக்கூடிய வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டாருடைய பவுலைன் வேர்ஷன், அவர் செல்வராக இருந்தும் ஏழையானார். அப்போ நீங்கள் இன்னொருத்தர் செல்வராகுமாறு உங்களை ஏழையாக்கி கொள்ளுங்கள், நன்கொடை கொடுக்க தயாராக இருங்கள் என்று ஒரு அழைப்பது போல நான் பார்க்கிறேன். ஒருத்தர் பொன் மோதிரம் பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர், இன்னொரு பக்கம் அழுக்கு கந்தை அணிந்த ஒரு ஏழை ஒருவர் உங்கள் தொழுகை கூடத்திற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளும். இன்னும் சொன்னோன்னா கோயிலுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ நாம் அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? பளபளப்பான ஆணை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் உட்காரு, என் கால் பக்கம் உட்கார் என்று சொல்லுகிறீர்கள் சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிப்பாரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். எல்லோருமே சமநிலை அடைய வேண்டும். அப்ப இப்ப நீ என்ன பண்ற? உனக்கிட்ட இருக்குதா, நீ அடுத்தவனுக்கு கொடு. அப்புறம் அவனுக்கு வந்த பிறகு அவன் உனக்கு கொடுப்பான். அப்ப எல்லோருமே சமநிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய சமநிலை ஏற்படணும். அதுதான் அந்த சமநிலைக்கு ரொம்ப அழகா அப்படியே சொல்றாரு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு அவர் பேசுறது. மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நான் சொல்ல, நீ அதுக்காக ரொம்ப ரொம்ப துன்புற வேடா. இப்போ உன்ட்ட நிறையா இருக்கா, குறைவா இருக்கவன்ட்ட கொடு. அன்னைக்கு அப்புறம் அவங்க நிறைவா இருக்கிறப்ப நீ குறைவா இருக்கிறப்ப அவங்க செய்வாங்கப்பா. ரொம்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து, மியூச்சுவல் சப்போர்ட்டை கொண்டு வந்து ரொம்ப அழகாக இந்த பவுல் திரு அவையை எப்படி கட்டி எழுப்பணும், கடவுள் என்னை ஏன் செல்வந்தராக்கினார் என்று இன்னைக்கு இறைவாக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. பிறருக்கு உதவ நான் இதை எப்படி கூட்டியக்க திரு அவையுடைய பின்புலத்தில் நம்ம இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட்டியக்க திரு அவை ஒரு சமநிலையான திரு அவையாக இருக்கும். அந்த சமநிலையான திரு அவையில் இல்லாதவர் இருப்பவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார், ஒரு சமநிலை ஏற்படுகிறது நம்ம பார்க்குறோம். இதை இன்றைய மற்ற 2 வாசகங்களோட பொருத்தி பார்க்கும்போது நான் நம்பிக்கை பார்வை இருக்கிறவங்க கொடுப்பார்கள். அதைத்தான் பவுல் நிறைவு செய்யும் போது இன்றைய 2ஆம் வாசகத்தை நிறைவில் பார்க்குறோம். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை. அங்கே மன்னா பொழிந்த நிகழ்வை சுட்டி காட்டி, மன்னா நாளை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் மக்கள் சேர்த்து வைக்கிறாங்க. அது புழுவாக மாறி போகிறது. அதனால தான் இங்கே சொல்கிறார், மிகுதியாக சேர்த்தவர் அடுத்தவங்களுக்கு அடுத்த நாளைக்கு அது கிடைக்கல. அப்போ நம்பிக்கை பார்வை இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் கொடுப்பார். அப்போ நம்பிக்கை பார்வை கடவுளிடமிருந்து நலத்தை நமக்கு பெற்றுத்தருகிறது. நம்பிக்கை பார்வை பெற்றிருப்பவர் அடுத்தவருக்கு நன்மை செய்கிறார். கிறிஸ்துவனுடைய அருள் வன்மையை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவை போல மாறுதல் வேண்டும். அவர் செல்வராய் இருந்து நமக்காக ஏழையானார். ஆகவே நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் என்றால் வெறும் பணம் மாத்திரமல்ல, நேரம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது,
செல்வாக்கு இருக்கிறது, நமக்கு பல வகையான அனுபவங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பணத்தை மாத்திரமல்ல, கிறிஸ்து தன்னையே முழுமையாக அவர் நமக்கு தந்தார். நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகளை எல்லாம் நாம் சேர்த்தால் உண்மையிலேயே மாபெரும் புரட்சியை நம்மால் செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட புரட்சியை அன்றைக்கு செய்ததை இன்றைய வாசகங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய கடவுள் சாவின் கடவுள் அல்ல, வாழ்வின் கடவுள், வாழச் செய்கிற கடவுள். அவரோடு சேர்ந்து நாமும் வாழ்வோம், நம்மை சுற்றி இருக்கிற பிறரையும் வாழச் செய்வோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.